ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு மசால் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. இப்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாய், ஒரு கெட்டியான ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம், ஆஃபீஸ் போகிறவங்களாம் எடுத்துக்கலாம். டெய்லி சாம்பார் ரசம் கூட்டு அப்படின்னு ரொம்ப போர் அடிக்குது, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த சாதம் ட்ரை பண்ணுங்கள், விடவே மாட்டீங்க. திருப்பி அடிக்கடி இந்த ரைஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் லஞ்ச் பாக்ஸ் ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கணும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா பொரிஞ்சு அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஒரு அரை கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு வந்து எடுத்துட்டு லைட்டாக வந்து தட்டி போடணும். ரொம்பவும் வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிடக்கூடாது, லைட்டாக தட்டினா போதும். தட்டிட்டு பூண்டையும் போட்டு பூண்டு வந்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு இடையில வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடி பண்ணி சாதம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சாதத்துக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், இல்லைனா 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் வந்து சரியாக இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னாலும் டேஸ்ட் இருக்காது. அதனால் வெங்காயம் வந்து ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கணும். இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஆயில்லையே வந்து நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து இதுக்கு 3 தக்காளி மீடியம் இல்லைனா சின்ன தக்காளியாக இருந்தால் போதும். வெங்காயத்தில் பாதி தக்காளி, 3 வெங்காயம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். இல்லை 4 வெங்காயம் இருந்தால் 3 தக்காளி அப்படி எடுத்துகிட்டு நல்லா பெருசாக நறுக்கிடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு பொடியாக வந்து நறுக்கி இந்த தக்காளியும் அது கூடயே நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கணும். தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா சேர்ந்து சுருள்ற அளவுக்கு நம்ம இந்த கிரேவிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா வதங்குற கேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தனியாக ஒரு கடாயில் உருளைக்கிழங்கு வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வதக்கிறதுக்காக அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெரிய பீஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப குட்டி பீஸாகவும் கட் பண்ணிடக்கூடாது. பெருசாக கட் பண்ணால் சாதத்தோடு சேராது, ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா குழஞ்சி போயிடும். மீடியம் சைஸில் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நார்மலாக வந்து எப்படி உருளைக்கிழங்கு வந்து நம்ம கறிக்கெலாம் வந்து வதக்குவோமோ அந்த மாதிரி தான் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நான் இதுக்கு எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன்னா, மீடியமாக வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த சாதத்துக்கு 5 உருளைக்கிழங்கு சரியாக இருக்கும். நீங்கள் வந்து அதோட சின்னதாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 உருளைக்கிழங்கு, கண்டிப்பாக 7 உருளைக்கிழங்கு வந்து சரியாக இருக்கும். இப்போது தோலை சீவி இதை நறுக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பக்கத்தில் வதக்கிற வெங்காயம் தக்காளிலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு சாதம் போட்டு திருப்பி கொஞ்சம் உப்பு போட்ட போகிறதுனால பார்த்துன்னு உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு காரப்பொடி வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து வதக்கி விடணும். இது எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா, ரொம்ப ஃபுல்லாக வந்து வதங்க வேண்டாம், 3/4 பங்கு உருளைக்கிழங்கு வந்து வெந்தாலே போதும். இப்போ இதை வந்து வேகட்டும். பக்கத்தில் வந்து நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வச்சுருக்கோம், ஸோ அதுவுமே ரெண்டுமே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வந்து காரப்பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இதை இப்போ நம்ம நல்லா வந்து பெரட்ட போகிறோம். இதுக்கு வந்து மசாலான்றது இவ்வளோ தான், மற்றபடி ஏலக்காவோ கிராம்பு பட்டை இலை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா சேர்த்துட்டு
ஒரு கிரேவி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்படி இந்த ஆயில் பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வர வரைக்கும் இதை நம்ம வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு அதை நன்னா நம்ம வதக்கிக்கணும். பக்கத்தில் வந்து அந்த உருளைக்கிழங்கையும் வதக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு ஒரு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுது. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுது. இப்போ இந்த வெந்த உருளைக்கிழங்கை வந்து முக்கால் பங்கு வெந்திருக்கும் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கை இந்த நம்ம கிரேவியில் போட்டு அந்த ஒரு பங்கு வந்து நம்ம இந்த உப்பு காரத்தோடு சேர்த்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா வதக்கிக்கணும். இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்டீம் போனதுக்கப்புறமா எடுத்துட்டு அதை வந்து ஒரு பேசன்லேயோ இல்லை தட்டிலையோ போட்டு அதை நல்லா வந்து ஆற வைக்கணும். அதில் வந்து எண்ணெய் உப்பு அதெல்லாம் எதுவுமே வந்து போட வேண்டியதில்லை. இப்போ இந்த பாஸ்மதி ரைஸை நம்ம ஆற வச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு உதிராக வந்து கிடைக்கும். அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம இப்போ இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து ஊற வைக்கல, டைரெக்டாகவே வந்துட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்னு நான் வந்து கணக்கு பண்ணி 3 விசில் விட்டு எடுத்து நான் ஆற வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு பண்ணுறீங்க, ஒரு 1/2 hour 20 minutes ஊற வைக்கிறீங்கன்னா 1க்கு 1.25 இல்லை 1க்கு 1 அப்படின்ற அளவுக்கு தண்ணி வச்சிங்கனாலே 3 விசில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வெந்திருக்கும். குழையவும் குழையாது, ஆற வச்சோன்னா ரொம்ப உதிராக இருக்கும். இப்போ இந்த சாதம் வந்து நம்ம ஆற வச்சது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு இப்போ இந்த சாதத்தை வந்து இந்த மிக்ஸ் கூட நல்லா வந்து மிங்கிளாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சாதம் வந்து கடாயில் நல்லா வந்து சூடாகணும். இந்த மாதிரி பண்ணி நம்ம மேலே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொத்தமல்லி தழையை வந்து தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கினோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமான டாப்பான உருளைக்கிழங்கு மசால் சாதம் வந்து ரெடி ஆகிடும். நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். பட் ஃபஸ்ட் டைமே ரொம்ப சூப்பராக வந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. எல்லாருமே நல்ல ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே இதே மாதிரி உருளைக்கிழங்கு மசால் சாதம் பசங்களுக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.